ஹாய் காய்ஸ், வணக்கம். மாரி வித் மாமா எக் கப் காம்போ தேக்கூடைய ஸ்பெஷல் காம்போ சீரீஸ் நம்பர் 2 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ரேக்கா பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜங்குக்கு வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் பண்ண வச்சுருப்பாரு. எங்கே போகிற, என்ன பண்ணுறேன்னு கேட்டவுடனே நீங்கள் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்திருப்பார். அப்படியே உங்களை டங்க்லாம் ரோல் பண்ணி இப்படியே காமிச்சிட்டு இருப்பார். என்னடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்துருப்பீங்க. அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்கு வெளிலாம் என்ன பண்ணுறாரு இவர்? ஷூ கடவுளே, நானும் அதை வந்து சிக்கிட்டேன்னா என்னன்னு தெரில. இந்த நேரம் பார்த்து அம்மா அவரை எதுவும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் ஆக போகுது லேப்பு. என்ன பண்ணுற? லாகின் பண்ணிட்டியா? இல்லை பண்ணுறேன். பண்ணு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் யூஸரில் போகாமல் அதர் யூஸர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க போல். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன? இல்லை தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் சொல்லு. இல்லை, யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லு. என்ன பார்த்துட்டே இருக்க? பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை வந்து டச் ஆகிட்டு அவர் மட்டும் லேப்பில் கை வச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் அந்த கையை தான் பார்த்துட்ருக்குறீங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்கிறீங்க. சொன்னோடனே அவர் டக்குன்னு டைப் பண்ணுறாரு. என்ன ஒர்க் இருக்குது? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டுருக்கீங்க. ஓயன் என்னடா பண்ணுறாங்க? அப்படியே டக்குன்னு ஜங்கு கொடி எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே கோட்டெலாம் சரி பண்ணிட்டு அப்படி ஏதோ கேஷுவலாக நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. தேங்கண்ணா. என்னடா என்னத்த? இல்லை, கீழே போனேன், ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, நீ வேறு இங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கீழே அம்மா சொன்னாங்க. அதான் கம்பெனி கொடுக்கறதுக்காக. இல்லைடா, ஆல்ரெடி நான் கொடுத்துட்ருக்கேன். இல்லை வா ஓகே வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெட்டை தட்டி இப்படி நீங்கள் காமிப்பீங்களா? டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கவனிக்கல. தேங்க சொல்லிட்டு அப்படி நீங்கள் பெட்டை பார்த்துட்ருக்கீங்க. உஷாரு. சரி ஓகே, சரி பாருங்கடா அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. ஒரு மாதிரி முகத்தை வரும் மாதிரி பண்ணிக்கிட்டு. ஆனால் இல்லை, பாடுறா போ, பால் தானே இருக்கு பண்ணு அப்படின்ட்டு அவர் மட்டும் போயிட்டார். உங்ககிட்ட பார்க்கல, பேசலை. ஐயோ கூச்சிக்கிட்டாரோ ஒரு வேளை. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக அவன் வந்து காப்பாற்றி விட்டான்னு நினச்சேன். என்ன வைன்? டிஸ்டர்ப் பண்ணுறேனா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டா. உட்கார். என்ன ஒர்க் இருக்கு உனக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா மீட்டிங்ண்ணா கத்திட்டு இருந்தானுங்க. அதை கடுப்பாக இருந்ததா? நீ வேறு இங்கே ஒர்க் பண்ணுறான்னு சொன்னானுங்க, அதை மேலே வந்துட்டேன். சரி ஓகே பாரு, எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் இருக்குது, நான் பார்த்துட்ருக்கேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு போய், அதாவது காலை நீட்டி போட்டு உங்கள் மடியில் தலைக்கணி வச்சு லேப் வச்சு இப்படி பார்த்துட்ருக்குறீங்க. அவர் வந்து அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேப்பில் இப்படி பார்த்துட்ருக்காங்க. ஓ, இப்படிலாம் அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு நல்ல வேலை செய்வா போலையே அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து இப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கவனிக்கவே இல்லை. அவர் அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் நகர்ந்து உட்காந்துக்கிட்டு க்ளோஸ்அப்பில் இப்படி பார்த்துட்ருக்காரு. ஒழுங்காக தெரியல போல். நீங்கள் கொஞ்சம் லேப் அப்படியே திருப்பி வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கிறோம். என்னடா பண்ணுற? எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் உனக்கு அத்துப்படி தானே, இதை போய் பார்த்துட்ருக்கேன். போ உட்காந்து மீட்டிங் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு நீங்கள் மட்டும் இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே இந்த காது ஓரமாக அப்படியே அந்த முடி வந்து அப்படி நல்லா லென்த்தியாக கொஞ்சம் அப்படியே உங்கள் சின்ன வரைக்கும் தொங்குற மாதிரி இருக்குது. அந்த முடி எடுத்து அப்படியே அது அப்படியே பார்த்துருப்பாரு. டக்குன்னு அவரே அறியாமல் டக்குன்னு உங்களுக்கு வந்து காதில் அப்படியே சுருக்கி விடுறாரு. என்னடா பண்ணுற? இல்லை, அழகாக இருக்குது, எப்படி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கோதி விடுறாரு. என்னடா பண்ணுற? ஒர்க் இருக்குடா போ. சரி 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 நீ பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் பார்க்குறாரு. ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம் ஓயன், நீங்கள் எப்போ வளர்ந்தீங்க? என்னடா கேட்குற? வளரும்போது தான் வளருவாங்க. ஆனால் இந்தியா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே, நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா வளர்ந்த மாதிரி இருக்குது, க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, எப்படி? என்னடா கேட்குற? அவ்வளோதான் வளர்ந்துருக்கா?
ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே, நீங்கள் தான் ஏதோ எக்ஸ்ட்ரா வளர்ந்த மாதிரி இருக்கீங்க, க்யூட்டாக அழகாக இருக்கீங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு. அங்கே மீட்டிங்கில் வந்து தயங்க கத்திட்ருக்காங்க, பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கேட்காம அங்கே அப்படியே பார்த்துட்ருப்பாரா. டீ அங்கே தலையை திருப்பி அங்கே பாடுறா, அங்கே எதோ கூப்பிட்டுட்ருக்கானுங்க பாரு. ஓ ஓகே 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 கரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசியிருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. திரும்ப அப்படியே பேசி முடிச்சுட்டு திரும்ப அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரா. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து வேணா இருக்கானா போயிட்டானா அப்படின்னு பார்க்குறதுக்காக இங்கே ஜங்குக்கு வருவார். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயங்க வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டுருக்கான், டேய் அண்ணா அப்படின்ட்டு கணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு எங்கள் ஜங்கு கூட்டோன்னே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை நழுவி இப்படியே லேப்பில் அப்படியே விழுவாரா. என்ன பண்ணுறா, இல்லைண்ணா மீட்டிங் அங்கே இருக்கு, நான் அவளை பார்த்துட்ருக்கேன். இல்லை எனக்கு ஒரு டவுட்ரா. ஒரு மாதிரி டவுல கிளம்பி அண்ணா கொல்லம்போ. சரி கிளம்பிட்டா போச்சு அப்படின்னு தயங்க லேப் அப்படி தூக்கிட்டு இப்படி கிளம்பிட்டாரு. இங்கே ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, உங்களுக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே தியா வந்து அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு, அவளுக்கு தனி ரூமும் உங்களுக்கு தனி ரூம் தான் இருந்தாலுமே கூட மோஸ்ட்டாக உங்கள் ரூம்லேயே தான் கடைன்னு கிடந்துட்ருப்பா. ஏன்னா உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அவள் ரெடி வச்சுப்பா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இப்போ வந்து அப்படியே வருவாளா லா 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக்கு ஐயோ இவ இங்கே எப்படி வேணாம் தப்பிச்சு ஒழுகி போயிடு. ஏய் இல்லை ஜங்கு எது காத்துறீங்க. இல்லை நீ பாரு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வேலை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே தியா பின்னாடி இப்படி போகிறாரு. ஐயோ மறுநாள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எங்கே போய் ஒளியெல்லாம் என்னென்னே தெரியல. அவங்கள்ட்ட அப்படியே தயங்கோட ரூமில் அப்படியே புகுந்துக்கிட்டு, ஐயோ தயங்க மாமா நான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டோமா. என்ன எதுக்கு. ஓ அண்ணன் அந்த ராட்சஸ் என்னை தேடுறான், என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் தயங்க மாமா, ப்ளீஸ் மாமா என்னை காப்பாற்றி விடு. சரி போ அப்படின்னு சொன்னோடனே இங்கே தியா கிட்டலாம் அந்தளவுக்கு இதாக பேச மாட்டார். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏஜ்டாக அப்படியே பேசுவார். இப்போ அப்படியே டக்குன்னு கட்டில் கீழே ஒளிஞ்சிக்கிச்சு தியா. இங்கே அவர் வந்து மீட்டிங்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகே 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 ஆர்டிபி இது பாருங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு உள்ளே வரலாமான்னு கேட்கல, எதுவும் கேட்கல. டேய் அவள் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கல. அவர் மட்டும் வந்துட்டு அப்படி தேடுறாரு, இங்கே ஏதாவது ஒழிஞ்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. இல்லை கட்டில் கீழே இருப்பாளோ. இல்லையே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே போயிட்டார். அப்படியே கீழே போனவர் அவங்க பேசிகிட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து தியா எங்கே போனா அவ்வளோ காணா அப்படின்ட்டு தயங்க வந்து தேடுறாரு. ஏன்னா கீழே பார்த்தான்ல, இவருக்கு தெரியும் கீழே குனிஞ்சலாம் அவன் பார்த்துட்டு போனான் எதுக்காகன்னு இவருக்கு. ஆனால் கேட்கல. பட் ஆனால் எங்கே போனா இவ காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தேங்க் மாமா தேங்க்ஸ் மாமா. ஏய் என்னோடய கபலில் உனக்கு என்ன வேலை. மாமா இது இப்போதைக்கு உங்கள் கபோர்டாக இருக்கலாம், பட் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருந்தேன், ஒன்றும் பண்ணல, ட்ரெஸ்லாம் ஒன்றும் கலையில. போய்ட்டு வரேன். ஏய் நல்ல என்ன மாமா என்னடி அவனுக்கு பிரச்சனை, எப்போ பாரு ஏதாவது அவனை செஞ்சிகிட்டே இருப்பியா. மாமா அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா, பாரு எருமைக்கடை வயசாகுது, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கான், போட்டு கொடுத்துட்டே இருக்கான் மாமா. போடான்றது முதல்ல கட் பண்ணு. சரி மாமா. இந்த ஜங்குக்கு உனக்கு கொழுப்புடி, போடான்ற கட் பண்ணிட்டு ஜங்குக்கா போய் தலைப்பா திருநாச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவர் மட்டும் திரும்ப ஒரு வேலையை பார்க்க போயிட்டார். இங்கே தயங்க சரி தியா வந்து லல்லா அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் ரூமில் தான் வந்து உட்காந்துட்ருக்கு. தும்முன்னு உட்காருமா, நீங்களே அது வந்துட்டு அப்படியே என்னென்னு பார்க்குறீங்க, பார்த்தா இந்த நாய் தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே குதிச்சிட்ருக்கா தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே திருவிழா சடங்கு சம்பிரதாயம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. ஜங்குக்கு வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கார். ஃபோனில் வந்து லியா லிசா ஜென்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கான்ஃபரன்ஸில் இருக்காளுங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா. இவர் வந்து காதில் வந்து ஸ்பீக்கர் மாட்டிக்கிட்டு அவர் அப்படியே பேசிகிட்ருக்காரு. இது பேசிகிட்ருக்காருல அவங்க அந்த சைடில் பேசுகிறவங்களாம் அப்படியே கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜங்கு பேச மாட்டியா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுங்க பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்குது. அவரை வந்து எப்போவுமே வந்து எங்கேஜ்டாக இருக்கணும், பொண்ணுங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி. பொண்ணுங்கக்கிட்டே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு போனது கிடையாது, அந்த டச் அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. பட் ஆனால் ஓவர் ஃப்ளட்டி, செம்ம ஃப்ளட்டி இந்த பையன். ஒரு மாதிரி பார்த்தானே ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறது, ஒரு கள்ளத்தனமான பார்க்குறது, டங்கில் ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருப்பான். இப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கதும் அவளுங்களே வந்து படுறாளுங்க கான்ஃபரன்ஸில் இருக்கிறவளுங்களாம். என்ன ஜங்குக், யாராவது பக்கத்தில் இருக்காங்களா, உன் பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, ஆமாம், ஓ ஓய் ஏய் ஜெனி, உன்னை லாஸ்ட் வீக் ரொம்ப டெம்ட் ஆக்குனால நீ போக்குடி அப்படின்னு சொல்லிட்டு செட்யூஸ் பண்ணுறா. இப்போ ஜென்னி வந்து ஃபோனில் தான் செட்யூஸ் பண்ணுறா. அப்படியே ட்ரெஸ்ஸை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்படியே கையை தடவி காமிக்கிறது, இடுப்பு அப்படியே ஆட்டி காமிக்கிறதுன்னு அப்படின்னு காமிக்கவே இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுறான் எல்லா ஜங்குக் இந்த பார் கையில் சிக்னல் வையன், எதையும் பண்ண மாட்டேன், எதுக்கு ஜங்குக் எங்களை அப்படியே மூடிடுற அப்படியே செக் பண்ணிக்கிறது. ஜங்குக் என்னடா பண்ணுறா, திருட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவ்வளோ ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காதுங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆனால் டக்குன்னு கட் பண்ணிட்டு அவர் மட்டும் அவன் ஃபோனை வந்து இந்த மூணு வருஷம் அப்படி எந்திரிப்பாரா, தியா ஃபோனை எடுத்துட்டா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏறி இருக்கும் அவருக்கு. அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே பெல்லில் நின்றுட்டுருக்காரு. ஃபோனை கீழே வச்சோம், ஃபோனை தியா எடுத்துகிட்டு அப்படின்றலாம் தெரியாது, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா கீழே வந்திருக்கவே அப்படியே ஃபோன் இங்கே வச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறதை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து வந்துருக்கோம். இப்போ எல்லோரும் பேசிகிட்ருக்குறாங்க, நாளைக்கு வந்து கொடி ஏற்றுறாங்க, அதாவது கொடி கம்பம் நடுறாங்க, மஞ்சள் இது கட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க. திருவிழா நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி. இவனோட ஃபோனு ஒரு கையில் கிடச்சிச்சு, நாளைக்கு வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நாளைக்கு எப்படி ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம அப்படியே ஊரே பட்டையை கிளப்பலாம், நம்ம செம்ம மேக்கப் போட்டு இங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் நம்ம பின்னாடி சுத்த விடணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிட்டுருக்கு. என்னல என்னம்மா, என்னது கையில், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கால் எடுக்கல அப்படியே வச்சுட்டு சரிப்பா சும்மா ஆட்டக்காரி சட்டை எப்போ பாரு ஆடிக்கிட்டே இருப்பான் பாத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. எங்கள் தியா கையில் ஃபோனு கிடச்சிச்சோ அவ்வளோதான், அதோட கண்ணில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. இது வச்சு என்ன பண்ணுறது, பாஸ்வேர்ட் தெரியாதே, எப்படி தயங்கம்மா. ஆனால் இப்போவே போனால் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது தெரியாதே, பாஸ்வேர்ட் ஏதோ போட்டானே. இங்கே தியா யோசிச்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளேங்க ஜங்குக்கு வரதை பார்த்துட்டா கடகடன்னு சொல்லிட்டு இங்கே உங்களோட ரூமுக்கே திரும்ப வருது. என்னடி போகிற வர லூஸ் ஆட்டம், ஒழுங்காக உட்காரு ஒரு இடத்துல. ஓகேக்கா, தூக்கம் வருது, நான் படுத்துக்குவா. ஏன் பொழுது போன இடத்துல தூங்குறேன்? இல்லைக்கா பசிக்கலை, லஞ்சு ரொம்ப ஹெவியாக கொஞ்சம் லேட்டாக தானே சாப்பிட்டேன், நான் அப்படியே படுத்துக்கிறேங்க்கா. சரிப்போ, எனக்கு வேலைலாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். அக்கா கதவை சாத்திட்டு போக்கா. வேணாம், நீ உள்ளே லாக் பண்ணிக்க வேணாம். ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு தியா அப்படியே படுத்துடுச்சு. ஃபோனு கிடச்சிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, கிச்சன் ஒர்க்கு பண்ணுறீங்க, எல்லாமே இப்படி டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே தாயங்க வந்து மீட்லாம் முடித்தோடனே ஒரு மாட்டம் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. டெஸ்ட் மேட்ச்னால் அப்படியே 2 days 3 days அப்படியே போயிட்டுருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஒரு மாட்டம் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து என்னடா ஃபோனை வச்ச இடத்துல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காரு. எங்கே காணும், என்னடா தேடுற, இல்லைடா எங்கே தான் ஃபோன் வச்சாங்க காணும், போ ரூமில் எங்கே வச்சுருப்பேன். இல்லை லாஸ்ட்டாக இங்கே தான் ஃபோன் பேசினேன். யார்கிட்ட பேசினேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இங்கே தான் உட்காந்து ஃபோன் பேசினேன், என்ன வச்சேன் காணாமே, எந்திரணி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கெல்லாம் எழுப்பி எப்படி பார்க்குறாரு. காணாமேன்னு சொல்லிட்டு அந்த சோஃபா கடியில் பார்க்குறாரு, சைடில் பார்க்குறாரு, எதாவது விழுந்திருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காரு. யாருமே பார்க்கல அப்படி ஒன்று எதுவும் இங்கே இருந்த மாதிரி தெரியலையே பண்ணுறாங்க. இங்கே தியா மாட்டிக்கிட்டே அப்படியே அதுக்கு தூக்கமே வரல. ஃபோனு கையில் கிடச்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பாஸ்வேர்டு தெரியல, பட் யோசிச்சுட்டே இருக்கா. நான் ஏதோ பாஸ்வேர்டு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. இவன் டேட் ஆஃப் பர்த்லாம் பழைய பாஸ்வேர்டு, என்ன போட்டிருப்பான் ஓகே
அவனோட டீம் நீ போட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூடயே டீம் நேம் அப்படியே போட்டு பார்க்குது. போலி என்ன போட்டிருப்பான், சரியான காய்ச்சல் போட்டு பார்த்தா எப்போ இல்லாமல் போட்டு வைப்பாங்க. அவன் சரியான ஃப்ளட்டிங் போட்டு பார்க்கலாமா, வராதே லூசு. அவனோட அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு பார்க்குது. 2 தடவை ட்ரை பண்ணுது. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணோன்னா அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அப்படியே போட்டு அப்படியே படுத்துக்குது. நல்லா படுத்து தூங்கிடுச்சு. இங்கே ஜங்கு தேடி ஃபோன்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் அடிக்குது. பட் ஆனால் எங்கே அடிக்குது என்னென்னு தெரில. வைப்ரேட்டில் போட்டிங்க போல் இருக்கு. ஊருங்குது. தூங்குனது திரும்ப அப்படியே எழுந்திரிச்சு என்ன தேட ஆரம்பிச்சிட்டானோ. ஐயோ இதில் நம்ம ஒன்றுமே எடுக்கலை, மாட்டோம்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சிங்க ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்கோம் இல்லை லாஸ்ட்டாக அவன் டேட்டா பற்றி போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பற்றி பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. டேட்டா பர்த்தை கொஞ்சம் அப்படியே தலைக்கீழே மாற்றி அப்படியே போட்டிருப்பீங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. அட பாவி, நீ தான் என்னடா அப்புறம் படித்த டேட்டா பர்த்தை வச்சுருக்கான். ஐயோ இதுக்காக கிடச்சிச்சு, எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ அப்படியே நோண்டிகிட்டே இருக்குது. எல்லாமே வாஷ் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்றத வாஷ் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. கால் பண்ணியிருக்கோம். ஜென்னி லிசா ஓ குரூப் காலாட்டா. ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார்ல, பார்க்குறாரு. அவர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு போல இருக்குது. இங்கே வந்து ஜென்னி லிசாலாம் வந்து ட்ரெஸ்லாம் இது பண்ணி செட்யூஸ் பண்ண மாதிரிலாம் பண்ணியிருப்பாளுங்கல்ல, அதை வந்து அப்போதைக்கு அனுபவிக்கல மனுஷன் ஒழுங்காக. அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தியாவுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. கருமம் பிடிச்சவன் எப்படிலாம் அவள் பண்ணிகிட்ருக்கா, அதை வர ரசிச்சிருக்கான் கருமம். இருக்கடா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாத இதே மாதிரி ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி இருக்குது போல். பையன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான பார்த்தியா, 7க்கு அது வயசாகுது. கெட்டா மாடு மாதிரி தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கானே தவிர கழனி கழிலல, அதனால் இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி இது அப்படியே பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே மூவ் பண்ணிக்குது. ஃபைல் மட்டும் ஷேர் பண்ணிக்குது. இங்கே அப்படியே ஜங்கு தேடி பார்த்துட்டு ஃபோன் மட்டும் போதேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே டின்னரே ரெடி ஆகிட்டு சாப்பிட்றது கூப்பிட்றாங்க. பசிக்கிடா, நான் வாடா சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபோனுடா எங்கேயாவது இங்கே தான் கிடக்கும், யார் எடுத்துகிட்டு போகிறா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து தியா வந்து பார்த்து பரிமாறுது ஜங்குக்கு. ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கார் அவர். அதனால் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஒயின் எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இங்கே தேங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே இல்லைடா உனக்கெல்லாம் தான் சாப்பிட்டேன், போட்டுக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போடுறீங்க, எக்ஸ்ட்ரா போடுறீங்க. ஐயோ சூப்பராக இருக்கும் ஒயின், உங்கள் கையால் அவ்வளோ அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தேங்க் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. இந்த தியா மாடு மட்டும் கீழே காணாமே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்க அம்மா வராங்க மேலே. இப்போ தான் ஜங்குக்கு வந்து ஞாபகம் வருது, இப்படி ஒருத்தர் இருக்கார்ல, அவள் தான் பண்ணியிருப்பா. அத்தை என்னப்பா, நான் போய் தியா கூப்பிட்டு வரேனே, சாப்பிட்டேன் எனக்கு போதும். இல்லைப்பா அத்தை, நான் போய் கூப்பிட்டு வரேன். அவள் வந்துடுவா அத்தை, என் மேலே கொஞ்சம் பயம் இருக்குல்ல அவளுக்கு. ஆமாப்பா சரி போ, நீ போய் கூப்பிட்டு அவளை போட்டு கூப்பிட்டுவாப்பா. கண்டிப்பாக அத்தை போட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் சாப்பிட்ருப்பார்ல, பாதியிலே எழுந்திரிச்சிருப்பார். எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. அண்ணா இருடா, அவள் தான் எடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது நான் பார்த்துக்கிறேன்டா, மூடிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படியே பொறுமையாக பாதி வரைக்கும் ஏறியிருப்பார். யாரும் பார்க்கலன்னே கடன்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா லாக் பண்ணியிருக்கு. இவர் அப்படியே யோசிக்கிறாரு. அத்தை என்னப்பா அவனும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து உங்கள் அம்மா கீழேருந்து கேட்குறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து மேலேருந்து இப்படி மட்டும் கூப்பிடுங்களேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கூப்பிட்ற சத்தம் வந்து தியா கேட்குது. ஏன்னா தூங்கலைல்ல, முடிச்சுட்டு தான் இருக்கா. அம்மா கூப்பிட்றாங்களோ, போகலன்னா அவ்வளோதான், அடிச்சே சாவடிச்சிருவாங்க அப்படின்ட்டு கதவை திறக்கிறா. யாருமே இல்லை. என்னடா அது, அம்மா சாப்பிட்ட கூட்ட மாதிரி இருந்தது. இல்லை இப்போ தான் சாப்பிட்றாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை எட்டி பார்க்கவே எல்லாரையும் பார்க்கல, டக்குன்னு பார்க்குது எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு திரும்ப அப்படி உள்ளே போமா. ஒரு கை அப்படி தியாவோட கையை பிடிச்சிச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டேன். மாமா எங்கடி ஃபோனு? எந்த ஃபோன் மாமா? என்னோடய ஃபோனா? அப்படியே முறைக்கிறாரு. நல்லா முறைன்னு முறைச்சிட்ருக்காரு.
என்ன மாமா என்னையும் மறைச்சிட்ருக்க? எங்கே ஃபோனுன்னு கேட்டேன். அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சிட்டு அப்படி ஃபார்வர்டாக அப்படி நடக்கிறாரு. எந்த ஃபோனு? ஆ, நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன் மாமா. செம்ம தூக்கம், பசிக்கலான்னு சொல்லிட்டு படுத்தேன். அம்மா அப்பா கூட்டத்தால் தான் வெளில வந்தேன். ஆ சரி சார். அப்புறம் ஃபோன் எங்கே? தெரில மாமா. எங்கே வச்சுங்க நீங்கள்? உங்கள் ஃபோனா இல்லை வேறு யாரோடைய ஃபோனா? நடிக்காத, என் ஃபோன் எங்கன்னு கேட்டேன். தெரியலையே மாமா. அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கேயா சத்தம் கேட்ட போதுன்ட்டு டக்குன்னு அப்படியே தியாவோட கையை பிடிச்சிட்டு அங்கே உங்களோட ரூமுக்கு அப்படியே எழுதிட்டு போகிறாரு. ஃபோனுங்க? தெரியாது மாமா. ஃபோனு எங்கன்னு கேட்டேன். மாமா ஃபோனு நீங்கள் எங்கே வச்சுங்க? அங்கே போய் தேடுங்க. என்கிட்ட கேட்டேன், எனக்கு எப்படி மாமா தெரியும்? ஃபோன் எங்கன்னு கேட்டா அதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கையை ஒத்துட்டு ரொம்ப தைரியமாக, தெரியாது மாமா. தேடுங்க, எங்கே வச்சுங்களோ தேடுங்கண்ணா. பசிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறிப்பேத்தி விட்டு இப்படி போகுது தியா. இவ்வளோ அப்படின்னு சொல்லி வேகமாக பின்னாடி வருவார். ஆனால் இங்கே தியா தப்பிச்சிச்சு, கீழே வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. சரியான தின்னி மூட்டை சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. என்னடி இவ்வளோ நேரமா எந்திரிச்சு வர முடியாது உனக்கு? அம்மா கொஞ்சம் நல்லா தூக்கம்மா, தூங்கிட்டான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு இப்படியே சாப்பிடுது. இப்படி தாயங்க வந்து பார்க்குறாரு. என்ன இவ முழுசாக வந்திருக்கா? ஏதாவது ஒரு பக்கம் வீங்கி கை காலை உடச்சிடல அனுப்புவோன்னு பார்த்தேன். ஐயா அவன் தான் வாங்கிக்கிறானோ, போய் மேலே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே தாயங்க அப்படியே உங்களை தியாவை அப்படியே மேலே எங்கிலே அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குமா. என்ன தாயங்க மாமா? சைட் அடிக்கிறீங்க? சீச்சி ஒன்னையா கேவலம், என் கண்ணு ஒன்றை பார்க்குமா? மாமா நான் அழகு தான். இது நீனு நம்பிட்டேன், சாப்பிடு. அழகு தானே, பேர் அழகிதான், சாப்பிடு அப்படின்னு சொல்லவே இங்கே உங்களுக்கு காலில் விழுந்துருக்கோம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கீங்க. என்னடா என் பேத்திக்கு என்னடா குறை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆயா கேட்குறாங்க. ஐயோ குறையா? உடம்பு ஃபுல்லாகவே குறை தான் தியாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிங்க தேங்க்ஸ் சொல்லவே இங்கே நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. பாருங்கள், ஒயின் மட்டும்தான் அழகு, ஒயின் தான் அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒயின் அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாரா. இன்னொரு பக்கம் அப்படியே கடுக்கடுன்னு அப்படியே எரியுது இங்கே ஜங்குக்கு. என்ன அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறாரு. என்ன எங்கே இருந்தால் பார்னிங்? இங்கே தானா? ஆனால் சாப்பிட்டுருக்கேன், சி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சிட்டு திரும்ப எப்போ இங்கே மேலே தியா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. டைமுக்கு பார்க்குது. எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இங்கே அப்படியே தியா என்ன பண்ணுறா, மேலே போனால் அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியோட ரூம்லேயே அப்படியே படுத்துக்கிறா. டைமுக்கு பார்க்குது. இங்கே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் அம்மா கூட உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவோட ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. தயங்க வந்து அப்படியே அவர் ரூமுக்கு அவர் போயிட்டார், செட்டில் ஆகிட்டார். இங்கே ஜங்குக்கு அப்படியே உலாவிட்டே இருப்பாரா. என்ன பண்ணுறாரு இவர்? ஐயோ இந்த நேரத்தில் இப்படி உலாவிட்டுருக்காரு. சும்மாவே கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி பின்னாடி வருவாரே. இப்போ நான் என்ன பண்ணுறது? வேணாம் வேணும், கீழே போய்டு, பாட்டி கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினீங்க. நீங்களுமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இங்கே பாட்டி கூட வரீங்க. என்னக்கா நீ அங்கே வர? போட்டி நீ போய்ட்டு உன் ரூமில் பாரு, நீ எதுக்கு வர? பாட்டி மேலே எனக்கு பாசமா? என்ன எதாவது திருடிட்டியா? என்னக்கா என்ன போய் இப்படி சொல்கிற? நட்டிக்காத நான் வந்து படு, நான் பாட்டி கூட படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. உங்கள் பாட்டி வந்து எவ்வளோ பாசம் என் பேர பிள்ளைங்களுக்கு, அவனுங்களுக்கும் தான் இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்க ஜங்குக்கு அப்படியே திட்டிட்டு 2 பேர் எல்லோரும் படுத்துட்டாங்க. இங்கே ஜங்குக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னடா வரலன்னு பார்த்தா யாரையுமே ஹாலில் காணோம். எங்கே போயிருப்பா, யாரும் கூட படுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காரு. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே ஜங்குக்கு செம்ம கொல்ல வெறி. மனுஷன் மேலே போயிட்டு ஸ்மோக்கு பண்ணி தள்ளிட்டுருக்கிறாரு. ஃபோனு வேறு காணாமா, அவ்வளோதான். ஆனால் ஜங்குக்கு நினச்சானா 5 மினிட்ஸில் அந்த ஃபோன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்துடலாம். பட் அதெல்லாம் பண்ணலை. அந்த மாதிரிலாம் பண்ணால் வீட்டில் பிரச்சனை வரும், தேவையில்லாமல் ஏதாவது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கல. பட் கொஞ்சம் டெரர் பீஸாக தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காரு. இங்கே அப்படியே தாங்க ரூமுக்கு போகிறாரு. என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஒரு மாதிரி இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுவாரா. ஒரு முறை தான் ஜங்குக்கு இழுத்து போதிட்டு படுத்துட்டாரு. டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் ஒருத்தவங்களாம் எழுந்திரிச்சு அப்படியே அந்த வேலையை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு ரொம்ப அழகாக அப்படி தாவணி கட்டிக்கிட்டு தலையில் அப்படியே கொண்டை போட்டு இப்படி வரீங்க.
வீட்டுக்கே சேர்ந்தாப்புல 2 பாத்ரூம் தான் இருக்குது. அதுவும் வெளியில் மட்டும்தான் இருக்கும், வீட்டுக்கு வெளியில் மட்டும்தான் இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு நீங்கள் கையில் அப்படியே துணியெல்லாம் எடுத்து போட்டிருந்த துணியெல்லாம் கையில் அப்படியே எடுத்து போட்டு துண்டு தலையில் கட்டு அப்படியே நீங்கள் வெளில வரீங்க. அந்த தாவணி தூக்கி பிடிச்சிக்கிட்டு தாங்க அப்படியே மேலே இருந்து அப்படியே கொட்டாய் வெட்டிக்கிட்டே பார்க்குறாரு. என்ன ஒழுனா எவ்வளோ அழகு, நம்ம ஊரில் தான் பொண்ணுங்க இருக்குது அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே அப்படியே நீங்கள் இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அம்மா ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொடுமா, அந்த இஞ்சி ஏலக்காய் சுக்குலாம் தட்டி போடுவதில்ல அதை போட்டு கொடுமா, அதை குடித்தாதான் இன்னைக்கு. என்ன இஞ்சி ஏலக்காவா? மாமா நீங்கள் எப்போ அந்த இஞ்சி ஏலக்காய் சுக்குலாம் சொன்னல அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். மாமா எதுக்கு மாமா? உனக்கு டீ கொடுக்குறதுக்காக தான். மாமா கதவை எதுக்கு சாத்துறீங்க? டீ கேட்டல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு இருந்துச்சு உட்காடுறீங்க. ஜங்குக்கு செம்ம கோவம். அப்படியே அந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டு உங்களே முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. மாமா நான் காலையில் எழுந்திரிக்கலன்னா அம்மா என்னை அடிச்சிரும், நான் போகிறேன். ஏன் மாமா கையெல்லாம் பிடிக்கிற? நடிக்காத, ஃபோனுங்க. தெரியாது. உனக்கு தெரியாதா? கை வலிக்குது மாமா. கையும் உடஞ்சிரும் போ. ஃபோனுங்க. தெரியாது. ஃபோன் எங்கடி? உனக்கு எவ்வளோ குறிப்பிடுதா? என் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கியா? தப்பார் என்ன போஸ்ட் போட்ட? ஒன்றும் போடலையே. தப்பார் நீ தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டில் யாரும் என் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. மாமா இதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது பண்ணணுயா? கொடு ஃபோனுங்க. தெரில. ஃபோனை கொடுக்கலன்னு வையேன் கை உடச்சிருவேன். மாமா ஃபோனை கொடு. இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் சிக்கினா அவ்வளோதான். வெளில போனதுக்கப்புறம் ஃபோனை எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பெட்ரூமில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குற கேஸ் ஆச்சே, நல்லா தூங்கிட்டீங்க. கடவுளே மாட்டினா அவ்வளோதான். மாமா எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் மாமா, வீடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலையிறீங்க. நீ எங்கே போகிறா இருந்தாலும் என்கிட்ட என் ஃபோனை கொடுத்துருப்போம். நான் எடுக்கவே இல்லையே மாமா. நடிக்காடி, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே உழுக்கிட்டே இருக்காரு. நீங்கன்னா நெளிஞ்சு இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் கை அப்படியே பின்னாடி முறுக்கி, மாமா வளைக்குது, என்ன பண்ணுறேன் மாமா, எனக்கு அர்ஜென்ட்டாக உச்சா போகணும், நான் இங்கே போயிடுவேன், நீ விடலாம், நீ கத்திடுவேன். நீ கத்து. நீ கத்து. நீ ஃபோன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற அதெல்லாம் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ரா இல்லை அதெல்லாம் சொல்கிறேன். மாமா நான் எடுக்கவே இல்லை மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற? நடிச்சேன்னு வையன் கையை திருப்பின கையை இப்படி ஒட்டிச்சிருவேன். ஐயோ உடைச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஃபோனை கொடுத்துட்டா கையை உடச்சாலும் உடச்சி விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இன்னும் பயந்துட்டுருக்கிறீங்க. பயத்தில் தான் பண்ண கொடுக்காத வச்சுருக்கீங்க. எங்கள் ஃபோனு எடுத்ததானா? எடுத்ததானா? ஆமாம் வலிக்குது. எங்கள் ஃபோனு மாமா ஃபோன் எங்கன்னு கேட்டேன். எடுத்தேன்னா நான் ஒன்றும் பண்ணல, அதில் எப்படி என்ன பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறது கூட தெரியல. எங்கே ஃபோன் எங்கன்னு கேட்டேன். மேலே தான் வச்சுருக்கேன். நான் பயத்தில் தான் இங்கே கீழே பாட்டிக்கிட்டேன். ஃபோனை கொடு. மேலே ரூமில். சரிவா, இப்படியே போனால் பாட்டி அப்பா அம்மாலாம் பார்த்து திட்டுவாங்களே. பரவாயில்ல நான் இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறது உண்டு தான். பட் ஆனால் அசிங்கமாக அது பைய உங்ககிட்ட இப்படி பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன சாகடிச்சிருவாங்க மாமா. விடு மாமா, அர்ஜென்ட்டாக உச்சா வர வருது, ஏன் மாமா இப்படி பண்ணுற, விடு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது விடுறேன், நீ மட்டும் போயிட்டு
5 மினிட்ஸில் வரலன்னு ஐயா அப்புறம் இருக்கு உனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறீங்க. பார்த்தா இங்கே வந்து தயம் குளிச்சிட்ருக்கார போல இருக்கு. அடுத்தது இன்னொரு பாத்ரூம் தட்டினா இங்கே உங்கள் பாட்டி இருக்காங்க. கடவுளே, மனுஷனோட அவசரத்தை புரியாமல் இதுங்க எதுக்கு காலையிலே போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்ட மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என் பாத்ரூம் முன்னாடி நின்றுட்டுருப்பீங்களா? ஏன்டி பண்ணுற இன்னுமா? மாமா பாத்ரூமில் யாரும் இருக்காங்க மாமா. போடி அங்கே தோட்டத்து பக்கம் போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி மாமா இருக்குது? நான் பொங்கலை பிள்ளை, கொஞ்சமாக யோசிச்சு பேசு, சும்மா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடுக்குன்னு அப்படியே பேசியிருப்பீங்களா? இங்கே ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆகிருக்கும். என்னடா ஒரு நிமிஷத்தில் சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மனுஷன் பல்ல விளக்கில் முகத்தை கழுவில் ஃபோனு இப்போ கையில் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்காரு. இங்கே உங்கள் அம்மாவும் நீங்களும் வந்து அப்போ காஃபி போட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்ருப்பீங்களா? ஏன்னா காஃபி இல்லை, நானும் பல் விளக்கல குளிக்கல. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் உள்ள போயிட்டீங்க. இங்கே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் அப்படியே தயங்க வந்து லல்லா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவார். என்ன மாமா உள்ள என்ன குளிச்சியா இல்லை கும்மி அடிச்சியா? எம்மா நேரம் மனுஷன் உட்காந்துட்டு அடக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா வெளில போகும்போது இங்கே தயங்க அப்படியே சிரிப்பு வந்துருக்கும். சிரிச்சிட்டு அடி வந்துருப்பாரா? அவாடா இப்போ தான் சப்த ஸ்வரங்களும் அப்படியே பாடுற மாதிரியே இருக்கு. என்ன சுகம் என்ன சுகம் அப்படின்னு உட்காந்துட்டு வச்சா போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இதை சொல்கிறது வந்து நாயே என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்து பாத்ரூமில் தான் இங்கே அவங்க பாட்டி குளிச்சுட்ருப்பாங்க. ஐயோ கிழவி இங்கே தான் குளிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சரியான சோம்பேறி, பாத்ரூம்குள்ளே வந்துட்டீங்க வேற. சரி எதுக்கு எல்லா வேலையும் ஒரே வழியாக முடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு உங்கள் நேச்சர் கால்ஸ் எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுட்ருக்கீங்க. என்ன போனால் இன்னும் வெளில வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் தான் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ராகம் பாடிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறாவ இன்னுமா போயிட்டுருக்கோம். டங்கல் லாரிலேருந்து தண்ணி ஊற்றினா கூட இவ்வளோ நேரம் ஊற்ற மாட்டாங்க, ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நடமாடிக்கிட்டே இருக்காரு. என்னடாண்ணா நீனும் அர்ஜென்ட்டாக போகணுமான்னு மூடிட்டு போறியோ? அதான் பண்ண போ. நல்ல மனமாக டீ போட்டிருக்காங்க, நீ குடிக்கிறியாடா? போடான்னு சொல்லிட்டேன். இதுக்கு நின்று நீயா டீ எடுத்து தலையில் கவுத்துருவேன். ஐயோ போயிடுறேன். நீ தியக்க தானே வெயிட் பண்ணுற, வரமாட்டான், அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டா பார் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாரு. இங்கே நீங்கள் அப்படியே மேய்க்கும் கறக்குது தக்கச்சக்க தக்கச்சக்க, மின்னல் அடிக்குது தக்கச்சக்க தக்கச்சக்க, சாரல் அடிக்குது தக்கச்சக்க தக்கச்சக்க, ஐயோ தக்கச்சக்க தக்கச்சக்கன்னு எல்லா வேலையும் காலையிலே முடிக்கிறோம். அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குகிறோம். அப்பாடா எத்தனை நாள் திட்டு வாங்கியிருப்பேன், காலையிலே குளிக்கல காலையிலே முடிக்கலன்னு. அப்பா எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டேன். பார்வதி வரேன், வெயிட் பண்ண. உன் வாயால் பாராட்டு புத்தகத்தை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணலாம் வையேன், அவ்வளோதான். தியாக்கான பாராட்டு புத்தகம் இன்றைக்கி ரிலீஸ்ப்பா, அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் குளிச்சுட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குளிச்சுட்ருக்குறீங்க. மனுஷன் அப்படியே கோவத்தின் உச்சத்தில் உட்காந்துட்ருக்குறாரு, கணத்தில் கையை வச்சுக்கிட்டு. நீங்கள் குளிச்சுட்டு என்ன ட்ரெஸ்ஸை காணோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு தியா மாட்டுக்கிட்டு துணி எடுக்காம வந்துட்டோமே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்ருக்கு. ஏன்னா அங்கே சிட்டியில் வந்து பாத்ரூம்குள்ளே குளிச்சுட்டு ட்ரெஸ்லெஸ்ஸாகவே வெளில வரலாம், ரூம்குள்ளே தானே குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அப்படியே என்ன பண்ணுறது, கிழவி இருக்கா? பாட்டி பாட்டி இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க நீங்கிட்டே நின்றுட்டுருப்பீங்களா? அப்போ தான் அவங்க பாட்டி வந்து வெளில வந்திருப்பாங்க. கதை அப்படியே சாத்த போங்களா? பாட்டிங்கண்ணா போடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இன்னொரு பாத்ரூமில் ஜங்குக்கு. ஐயோ ஏதோ தண்ணி சத்தம் கேட்குது, கிழவி தான் நினைக்கிறேன். கிழவின்னு கூப்பிட முடியாது. பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து உள்ளே வந்தவர் அப்படியே பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டோன்னே சைலண்ட்டாக இருக்கார். ஏதோ சொல்ல வரா போல் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நான் ட்ரெஸ் எடுக்காமல் வந்துட்டேன் பாட்டி, ஏதாவது ஒரு பேர் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடு பாட்டி அப்படின்னு சொல்லவே, ஓ ட்ரெஸ் எடுக்காத உள்ளே வந்து குளியிலே ஆடிட்டுருக்கேன் நீ மாட்டினார். வச்சு செய்கிறண்டி ஒன்று, ஃபோனை தரமாட்டேன். எனக்கு ஃபோனே கிடக்கலாம் கூட பரவாயில்ல, அது எப்படி எடுக்கணும்னு தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு வெளி பக்கமாக வந்து தாழ் போட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மேலே போயிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் இப்போது குளிச்சுட்ருக்காரு. பாட்டி தான் இன்னும் குளிச்சுட்ருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றீங்க. இவர் வாயே திறக்காமல் அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு அவர் மட்டும் குளிச்சுட்ருக்காரு. சாகுடி ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டுருக்க நீ மாட்டம் நின்றுட்டே இரு, இன்றைக்கி ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும்னு உனக்கு வந்து தலையில் எழுதுறேன் அப்படின்ட்டு அவர் குளிச்சுட்டு அவர் மட்டும் இப்படி வெளில வராரு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, கதவை திறந்து கத்திட வேண்டிதான். என்ன கதவை திறக்க மாட்டேங்குது, வெளியே பக்கமாக தாள். அப்போது இவ்வளோ நேரம் அந்த பக்கமாக குளித்தது பாட்டி இல்லை, நல்லா தெரிஞ்சிச்சு. ஜங்குக் மாமா தான் தெரியும். இவனை தவிர யாராலையும் இப்படிலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிக்கிட்டே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. தப்பு தான் ஃபோன் எடுத்தது தப்பு தான். உனக்கு தேவையாடி அசிங்கப்படுத்தோதே, உச்சா போவாதுன்னா உச்சா மட்டும் போயிட்டு போக வேண்டியதானடி. ஒரே நேரத்தில் செட்டியார் கடன் அடைக்கிறேன், செம்பட்டை கடன் அடைக்கிறேன்னு எல்லா வேலையும் பார்க்குறேன்னு பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறேன் நான் அம்பலமா. போச்சு என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. பாரு என் நேரம் பார்த்து யாருக்கும் உச்சா வரலையான்னு, யாருக்கும் எதுவும் போக வேணாமான்னு, எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையிலே போயிட்டீங்களான்னு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்குது. இங்கே ஜங்குக்கு அப்படியே அதாவது இன்னொரு பாத்ரூமில் வந்துட்டு, என்னடி குளிச்சிட்டியா? மாமா வாயை திறக்காது, வாய் மூட்டு நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு தி அப்படியே வாயை மூட்டு நின்றுட்டுருக்கு. இங்கே இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். தியா வாயே திறக்கல, ஏன்னா நிற்கிற கோலம் அப்படி இந்த நேரத்தில் எப்படி பேச முடியும், அதனால் வாயை மூட்டே இருக்கா. என்ன இதுவுமே போகலையா, அசிங்கப்படுத்துகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூட்டு நின்றுட்டுருக்கீங்க. வெளில லாக் பண்ணது நான் தான். தெரியும் நீ தான் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் நீ தான் பண்ணியிருப்படா மாமா, நீ தான். உனக்குலாம் என்னடா மரியாதை, என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மனங்கட்டவனி அது இதுன்னு சொல்லி மனசுக்குள்ளால திட்டிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு, என்னடி என்ன வெளில வர மாதிரி இல்லையா, ஏன் அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கியாண்ணா, என்ன பேசுகிறோம் அந்த மாமா ஒரு ஃபீல் சி கேவலம் பிடிச்சவன் அசிங்கமாக தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே முழு தட்டி நின்றுட்டுருக்கீங்க. ஏதோ பேசுகிற போல. பாருங்க மாமா, ஒழுங்கு முறையாக வந்து டோரை ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் ஃபோன் நான் தான் வச்சுருக்கேன், தந்துடுறேன், மன்னிச்சிடுங்க. உங்கள் ஃபோனில் நான் ஒன்றும் பண்ணல, நான் வெளில வந்ததுக்கப்புறம் திறந்து விட்டுரு ப்ளீஸ். அக்கா இல்லை அம்மா யாராவது கூப்பிடுங்க ப்ளீஸ். முடியாதே கடவுளே. மாமா அப்படி இந்த பார், எனக்கு ஃபோன் வேணும்ண்ணா, பட் நீ அசிங்கம் பண்ணுவே. இப்போது நான் என்ன தான் பண்ணணும், நீ என்ன பண்ணணும்? சரி ஓகே அப்படி இருண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஓப்பன் பண்ணிட்டாரு. நீ லாக் ஓப்பன் பண்ண. என்ன பேசுகிறாங்க மாமனா, அந்த மடையினாங்க என்ன பேசுகிறீங்க, எதுக்கு லாக் ஓப்பன் பண்ணணும்? அதான் உன்னை ஒரு இடம் மட்டும் பார்த்துக்கிறேண்ணே. போய் பையன் என்ன பேசுகிறான் பாரு, என் அக்காவுக்கும் இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இவனுக்கு சக்காலத்தையும் நான் தேவையா? சரிதான் அதுக்காக என்ன ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணிடுறேன் மாமா, வெயிட் பண்ணுங்க மாமா, திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சி போட்டிருப்பீங்க ஆக்சுவலாக, அதனால தான் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க வேறு ட்ரெஸ்ஸுக்காக. சரி பரவாயில்ல, மானம் போகக்கூடாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஈர ட்ரெஸ் அப்படியே போட்டுக்கிட்டு லாக் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே பார்க்குறாரு. என்னம்மா பார்த்துட்டிங்களா? நான் கிளம்புறேன். இல்லை என்ன மாமா நினச்சிங்க, என்னென்ன வேண்டாம் விடுங்க, உங்கள் ஃபோன் என்ன கொடுத்துட்றேன். ஆனால் எவ்வளோ கவலமாக இருப்பீங்களா நினைக்கவே இல்லை மாமா, அப்படி காஞ்சி போயிருக்கீங்களான்னு. பார்த்து என் அக்காவை சீக்கிரம் கட்டி கொடுக்குறோம், பார்த்து எதாவது பண்ணுங்க. அங்கே யார்கிட்டையாவது நீங்கள் உங்கள் வேலையை காமிக்காதீங்கண்ணா, போயிட்டு வரேன். மாமா எனக்கு நல்லாவே புரியுது மாமா, உங்கள் ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கும் போல். காஞ்சி போயிருக்கீங்களா, வயசாகுதில்ல, அதனால்தான். அதான் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணணும் மாமா, அதனால தான் இப்படிலாம் தோணுது, யாரை பார்த்தாலும் தோணுது போல். உனக்கு என்ன கொழுப்போடி? எனக்குதான் மாமா, உங்களுக்கு தான் ரொம்ப ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப
சொங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. நிறைய கேர்ள்ஸாகவே வச்சுருக்கேங்க. பரவாயில்ல, எனக்கு என்னப்பா, என் அக்கா தான் கஷ்டப்பட போகிறா. நான் போய்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். நல்ல மாமா, உங்கள் அவசரம் புரியுது. அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அக்கா கிட்ட வித்தையை காமிங்க. என்ன வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுகிற அப்படி நீ? அதுக்கு நீங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துருக்கணும். எப்போ கதவு திறப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நின்னீங்க. அதுக்காக ஒன்றும் நிற்கல. நீ ட்ரெஸ்ஸை போடுற சத்தம் எனக்கு கேட்டுது. அது எப்படி? நான் ட்ரெஸ்ஸை பொறுமையாக போட்டது உங்களுக்கு கேட்டுதா? நீ இப்போ தான் ட்ரெஸ்ஸை போட்டியா நீ? அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்க. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே எடுத்து ட்ரெஸ்ஸை போட்டிங்க போல். ஆமாம். அப்புறம் எப்படி பக்கத்துலேருந்து சக்கு விழுந்த சத்தெல்லாம் கேட்டது? எதுவுமே பேசலை. கடன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஓட்டிங்க. தப்பிச்சிட்டல, ஃபோனை மட்டும் கொடு, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி இங்கே நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் வெறுப்பேற்றிருப்பீங்கள்ல, வயசாகிடுச்சு, நிறைய அப்படி டீஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, ஃபெர்டிலிட்டி பற்றிலாம் பேசி கொஞ்சம். அதனால் அப்படியே ஒரு மாதிரி தலையில் அப்படியே கோதிக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. இங்கே தயங்க அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, என்னடாண்ணா அரே பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா ஓயினு, இந்த பக்கம் பார்த்தா அதியா, 2 வண்டியும் ஒரே நேரத்தில் எப்படி தான் ஓட்டியே தெரில. என்ன சொன்னேன்? இல்லை எனக்கு புரியல. என்ன சொன்னேன்? அண்ணா தப்பார், அவ்வளோதான் உனக்கு, போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படின்னு நெரிக்கலை. பட் ஆனால் அந்த காலரை அப்படியே சீத்தை பிடிச்சாப்புல அப்படியே சொல்லியிருப்பாரா, ஒரு செகண்டில் எனக்கு கொல்ல பார்த்தானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்க அப்படியே நின்றுட்டுருவார். இங்கே ஜங்குக்கு அப்படியே போயிருப்பார். இங்கே தீயா அப்படியே மேலே போயிட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோடு அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கீழே அப்படியே வந்திருக்கும் ஃபோனு, ஜங்கு கூட ஃபோனோட. என்னடி பண்ணுற? சாப்பிடுவா. அக்கா என்ன பண்ணியிருக்க? கொஞ்சம் முறுக்கு அந்த மாதிரி ஏற்றுற மாதிரி சாப்பாடாக கொடுக்கா. ரொம்ப என்ன சொல்கிறது, அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஜங்குக்கு வந்து இங்கே தியா வந்து வெறுப்பேற்றுறா. என்னடி முறுக்கு இருக்குன்னுட்டு. இல்லைக்கா, அது ஜங்குக் மாமாவுக்கு வைக்கா, அவருக்கு நிறைய தேவைப்படும். ஃபியூச்சரில் அவனை வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. என்னடி பேசுகிறா பாத்தியம், ஒன்று பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டேங்க ஜங்குக்குமே இப்படி வச்சுட்ருக்கீங்களா? ஜங்குக்கிட்ட இல்லை, அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா, மன்னிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அதை நினைக்கிறேன். நீ ஐயோ இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரிமாறிட்டுருக்கீங்க. இங்கே தியா அப்படி, அதாவது ஒரு சேர் வந்து மிடில் இருக்குது, ஒரு சேர் விட்டு இங்கே ஜங்குக்கு ஒரு சேர் விட்டு அங்கே அப்படியே தியா இருப்பாளா. ஃபோன் அப்படியே டேபிள் கட்டியில் வந்து ஜங்கு கூட தைசில் அப்படியே அடிக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்னடி ஃபோனு உங்கள் ஃபோனு வேண்டாமா? கொழுப்படுத்தவள் நீ இப்போது வச்சுக்கிட்டே ஆட்டம் காட்டினியா? அதான் நீங்களே கண்டுபிடிச்சிங்களே பாஸ், வாங்கிக்கோங்க. உனக்கு இருக்குடி. இருக்கட்டும், வாங்கிக்கோங்க, வேணா வாங்கிக்கோங்க, இல்லைனா கொடுங்க. குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அப்படியே பிடிங்கி பாரு. இங்கே அப்படியே தியா இன்னும் கொஞ்சம் அப்படியே விருப்பத்துறா. அக்கா, மாமாவுக்கு ஏதாவது நான் சொன்னல அந்த மாதிரி டிஷ்ஷாக வைக்கா, வயசுக்கு தகுந்த மாதிரி பீஸு அப்படியே மொத்திட்டு சொல்லிட்டேன், மூடிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு தியாவை அப்படியே மண்டையில் மூட்டிட்டு அப்படியே சாப்பிட சொல்லிருப்பீங்களா? ஜங்கு பார்த்துருப்பாரு. இல்லை, அவள் தலையில் பொறையேறிடுச்சு, அதனால் தலையை தட்டி ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் 2 தட்டு தட்டினாலும் தட்டுவேன், அதுக்கு ரொம்ப பொறையேறுது அடிக்கடி. அப்படிங்களா? இதெல்லாம் சாக்குன்னு சொல்லிட்டு ஒயின் இன்னும் 2 அடி தலையிலே போடுது. அடி பாவி கோல்கறி, என்னடி பண்ணுற சண்டாளி, விடு, மூட்டிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டிட்டு நீங்கள் ஜங்குக்கு பக்கமாக போயிட்டு அப்படியே சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருப்பீங்களா? ஜங்குக்கு அவங்க இடுப்பு அப்படியே பார்க்குறாரு. என்ன இடுப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. இடுப்பை பார்க்குறாரு, தட்டை பார்க்குறாரு, சாப்பிட்றாரு. இங்கே தீயா அப்படியே பார்க்குது குறுக்குறுன்னு, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா அடுப்பு மேலே ரொம்ப குறுக்குறுன்னு இருக்கீங்க? இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் பரிமாறிட்டே இருக்கீங்க. ஏண்டி அவர் ரொம்ப எடுத்துகிட்டே இருக்க, மூடிட்டு சாப்பிட. பரவாயில்ல அவன் விடுங்க, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு மட்டும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அப்படி தான் இப்போ டைம்ஸ்க்கு பாகுது. எங்கள் ஜங்குக்கும் தியாக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஏதாவது டாமஞ்சேரி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்குதுங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் அதுன்னு பார்க்குறீங்க, தயங்க ஆஃபீஸ் ஒர்க் அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருப்பீங்களா? போய் பின்னாடி வாழைப்பூ இருக்குமா, அது வாழை தோட்டத்தில் போயிட்டு நீங்கள் பறிச்சிட்டு வா, நான் பண்ணலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க.
வாழைப்பூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உடனே கிளம்பிட்டீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அழகா தாவணி, நல்ல நீட்டு ஜடை, அது நிறைய பூ, தலை நிறைய பூவு, அப்படி நீங்கள் போகிறீங்க. எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தயங்க அப்படியே பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டார். அவர் நல்லா ஒரு ஹூடி போட்டு ஒரு லோவர் போட்டு அப்படியே சும்மா காத்தோட்டமாக நின்றுட்டு இருந்திருப்பாரா. நீங்கள் போனதும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே வெறும் பாதையாக இருக்குது. அப்புறம் அப்படியே ரைட் சைடு ஃபுல்லாக வாழை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஃபுல்லாக வாழை மாதிரி இருக்குது. தோட்டம் ஃபுல்லாகவே வாழை அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதை பறிக்கிறது எதை எடுக்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த பச்சு போடுற வாழை வந்து துவர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இலைக்கி இந்த பூவாலெல்லாம் எங்கே இருக்குது, அந்த 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 மாதிரி பூவை தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் போல் இருக்குது. அந்த வாழைக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த பச்சு போடுற வாழையாகவே இருந்துகிட்ருக்கு. இன்னும் நல்லா உள்ளே போயிட்டே இருக்கீங்க. என்ன நடக்கிற சத்தம் மாதிரி இருக்கு. டி என்னடா பண்ணுற? அவருமே டக்குன்னு பயந்துட்டாரு. என்ன ஒயின், என்னாச்சு, ஏதாவது பார்த்தீங்களான்னு? டி ஒன்று தானே பார்த்தேன், என்னாச்சு, எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்கா? இல்லை, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருந்தீங்களா, எங்கே போகிறீங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டேன். ஷோ இதானா? வா, வாழைப்பூ பறிக்கிறதுக்காக பாட்டி அமிச்சாங்கடா, ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் சில்லி போடலாமா, அப்புறம் வடை பண்ணலாம், பக்கோடா பண்ணலாம்லாம் சொன்னாங்க. உனக்கு பிடிக்குமா அந்த மாதிரி ஐட்டம்லாம்? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரில ஒரு குட்டி குழந்த மாதிரி அப்படியே தயங்கோட அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. தயங்க உங்களை எப்போவுமே அட்மையர் பண்ணுற ஒரு கேட்டகரி. அப்படியே உங்களோட அழகே அப்படியே ரசிக்கிறாரு. சரியான ரசனை பிடிச்ச பைத்தியம் வரும் தயங்க. அவங்க அப்படியே ரசிக்கிறாரு. அழகாக இருக்கீங்க. எப்படி ஒரு சிட்டி கேர்ளு அப்படியே வில்லேஜ் கேட்டகரிக்கு சூட்டாக அப்படியே அழகாக இருக்கீங்க. ஆஸ்பீஷியஸான ஒரு ஃபேஸ் நீங்கள். அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. டி அது அது பாரு, அது பூவாழை தானே? நாட்டு வாழைப்பழம் தானே இது? இதில் ஒரு 2 பறிச்சிக்கலாமா? பறிச்சிக்கலாம் பறிங்க. டி நீ என்னோட ஹைட்டுடா, நீ பறி. நானா? கையெல்லாம் அப்புறம் அழுக்காயிடுமே. பறிடா பறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பூவியை பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் எதாவது நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுற? இல்லை, கையில் அழுக்காயிடும்ல. போடா இவனே, இரு நானே பறிக்கிறேன் அப்படின்னு முந்தானி இப்படி இடுப்பில் சொருக்கிக்கிட்டு அப்படியே நீங்கள் எட்டி பறிக்க பார்க்குறீங்க. ஆனால் முடியல, எட்டலை. உங்களுக்கு நல்ல ஹைட்டாக இருக்குது அந்த பூவு. ஷோ டே இங்கே வா, என்னை தூக்கவாது செய், நான் பறிக்கிறேன். என்ன? வாடா தூக்கு, நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்தானியை சொருக்கியிருப்பீங்க. இன்னும் நல்லா டைட்டாக இடுப்பில் நல்லா சுருக்கிக்கிட்டு அந்த பாவாடையெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவருடைய டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்னன்னே தெரில, எந்த பொண்ணுக்கிட்டேயும் வராத ஒரு ஈர்ப்பு உங்கள் மேலே அது வருது. அது தப்புன்னு தெரியுது, ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியல அவருக்கு, சொல்லவே முடியலை. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவருக்கு ரொம்ப ரேஸ் ஆகுது. இல்லை நான் குனிகிறேன் ஏறி. ஏண்டா அது கையில் படுறதுக்கும் நீ அழுக்குன்னு சொல்கிற, இதில் நான் உன் மேலே ஏறினா கால் நடந்து வந்திருக்கனே, அதோட அழுக்கெலாம் மேலே படாதா? அறிவு கிட்டவனே, தூக்குடா, நான் மேலே பறிச்சுக்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லைல்ல. இல்லை தூக்கணுமா? தூக்குடா. சரி இரு அப்படின்ட்டு அவரோட ஹூடியை அப்படியே கொஞ்சம் அப்படியே கையில் மேலே தூக்கிட்டு, ஏண்டா நீ என்ன பலு தூக்குறதுலையே போக போகிற, என்ன தானே தூக்க போகிற, தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குட்டி குழந்தை மாதிரி அப்படியே கையை நீட்டுறீங்க. அவருக்கு தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரொம்ப ரைஸ் ஆகுது அவருக்கு. ஓகேடா, இந்த பாட்டு அப்படின்னு கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் வந்து யாரோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஜங்குக்கு வந்து தியாவோட பேர், இங்கே வைன் வந்து தயங்கோட பேர். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். என்றும் எப்போதும் என்னோடய குரல் உங்களுக்காக ஒழிச்சிட்டே இருக்கும். பாய்.